உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கென்று ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய சித்தப்படி ஏற்ற வேளையிலே அவர் நிறைவேற்றுவார். அதில் சந்தேகமே இல்லை. நானும் நீங்களும் செய்ய வேண்டியது அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்பொழுது அதுவே வெற்றிக்கான ரகசியம், பெற்றுக்கொள்வதற்கான ரகசியம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம் என்றால், அவருடைய அழைப்பு கீழ்ப்படிவோம் என்றால், நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும். அவர் எனக்கென்று வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20 ஒரு வாசிக்கும் பொழுது ஒரு வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். அவன் செல்வம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். வேதத்திலே ஆண்டவரிடத்தில் அநேகர் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இந்த வாலிபனோ வரவேண்டிய இடத்துல சரியாய் வந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பெற முடியாமல் துக்க முகமாய் திரும்பி சென்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மத்தேயு 19:22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அருமையான வாலிப தம்பிமார்களுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எப்படி ஆண்டவருடைய பாதத்திலே பின்பற்ற வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பது அழகாய் ஆண்டவர் போதித்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ எந்த வார்த்தை அப்படிங்கிறது அறிந்து கொள்வதற்கு அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை வாசிக்கணும். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினா தான். அப்போ என்ன பண்ணணும்? போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வருவதற்கு நீ விருப்பப்படுற ஒன்று நான் சொல்கிறேன். விரும்பினா அதை செய்யு. பின்பற்றி வருவதற்கு இதுதான் கண்டிஷன். விரும்பினா செய்யு. என்ன பண்ண? உன் சொத்துக்களெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு அப்படிங்கிறாரு. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாருமே ஏழைகள் தான் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்லலை. அவன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாரு. அவனுடைய இருதய அறுவை சிகிச்சை பண்ணுறாரு. ஏன்னா அவன் இருதயத்தில் பிரதானமாக ஆளுவது என்னென்னா செல்வம் தான், பணம் தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? எல்லா கற்பனைகளும் சின்ன வயசுலேருந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். கற்றுக்கொண்டான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணலை. முதல் கற்பனையே அவன் தோற்று போயிருக்கிறான். முதல் கற்பனை என்ன சொல்லுது? என்னையின்றி வேறே தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேறொரு விக்கிரகங்களையாவது நீ என்ன பண்ணக்கூடாது, கும்பிடக்கூடாதுங்கிறாரு. நாம் என்ன சொல்லுவோம்? நாங்கள் சிலைகள்லாம் கும்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருக்கு வைத்திருக்கிற அந்த இடத்திலே, ஆண்டவரை வைத்து ஆராதிக்கிற அந்த இடத்திலே வேறு ஒன்றையும் வைத்தாலும், அதற்கு மேலாக இன்னொன்றை கொண்டு வைத்தாலும் அதுவும் விக்கிரகம்தான். ஆண்டவருக்கு உரிய இடத்திற்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு மேலே எதை கொண்டு வைத்தாலும் விக்கிரகம்தான். இவனிடத்தில் காணப்படுகிறது என்னென்னா, ஆண்டவருக்கு மேலாக தனக்குரிய சொத்துக்களை, செல்வங்களை, பணத்தை மேலே வச்சுட்டான். ஆண்டவரை காட்டிலும் அதற்கு முதலிடம் கொடுத்ததுனாலே அவனால் என்ன பண்ண முடியல? அதை விட்டுட்டு வர முடியல. அப்போ ஆண்டவரை பின்பற்றினோம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்பொழுது எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற முடியும். அவனும் முதல் கற்பனையை மீறி விட்டான். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? நீ பெர்ஃபெக்டாக இருக்கணும்னா விரும்பினா கட்டாயப்படுத்தலை ஆண்டவர்.
நீ விரும்பினா உனக்கு உண்டானவைகளை விட்டுவிட்டு ஏழை கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமா? அழிந்து போகிற உலகத்தில் இல்லை, பரலோகத்தில். நீ உன் சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்தேன்னா இன்வெஸ்ட் எங்கே பண்ணுற? சேமிப்பு பரலோகத்தில் பண்ணுற. அதை யாருமே எடுக்க முடியாது. பூலோகத்தில் நீ இன்வெஸ்ட் பண்ணினா அழிந்து போகும். நீ பரலோகத்துக்குரியவளை இன்வெஸ்ட் பண்ணு. இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி எனக்கு பணி செய்யுங்கிறார். என்னை பின்பற்றி வரணும்னா நீ அதுக்குரிய தடைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபிசிக்கல் பேரியர் அதெல்லாம் விட்டுட்டு, உனக்கு தடை பணம் தான், உன்னுடைய ஐஸ்வர்யம் தான் தடை. எனக்கு வேறு மாதிரி இருக்கலாம். என்னுடைய படிப்பு தடையாக இருக்கலாம், என்னுடைய வேலை தடையாக இருக்கலாம், என்னுடைய மாம்சத்தின் நிச்சய தடையாக இருக்கலாம், என்னுடைய பெருமை, என்னுடைய ஏதோ ஒன்று இந்த ஆண்டவரை பின்பற்றுவது தடையாக இருக்கலாம். அந்த ஃபிசிக்கல் பேரியர் என்னன்னு பார்த்து அதை அகற்றிவிட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு பணி செய்வதற்கான தடைகளை அகற்றிவிட வேண்டும். இப்படி அகற்றிட்டு வந்தோம்னா அங்கு சந்தோஷம் இருக்கும். அகற்றாமல் இருந்தோம்னா அங்கு துக்கம் இருக்கும். இந்த வாலிமன்ட்டர் காணப்பட்டது என்னென்னா, அதையெல்லாம் அவன் என்னென்ன விரும்புகிறானோ அதையோடு கூட ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சான். அதுவே அவனுக்கு தடை கற்களாக மாறிடுச்சு. ஆண்டவர் அவன் இருதயத்தை சர்ஜரி பண்ணார், ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை அவர் சர்ஜரி பண்ணுறதுக்கு விரும்புகிறாரு. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி பண்ணணும்னா முதல்ல நான் விருப்பப்படணும், ஆண்டவரை பின்பற்ற விருப்பப்படணும். அப்படி விருப்பப்பட்டேன்னா உலகத்தில் நான் விரும்புகிறத விட்டுட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும். அப்பொழுது எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இங்கே பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திலையும் சந்தோஷம் உண்டாகும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர்களாய் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆமீன்.